பங்களாதேஷுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டரான ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. தூக்கு தண்டனை கொடுத்தது அதே பங்களாதேஷ் அரசாங்கம் கொடுத்திருக்க மக்களே. ஏன் கொடுத்தாங்க, என்ன காரணம், டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. ஒரு கலவரம், அந்த கலவரத்தை அடக்கிறதுக்கு முற்படுகின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லணும், ஷேக் ஹசீனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அந்த கலவரத்தை அடக்குவதற்கு அவங்க கையாண்ட வழிமுறைகள், இதனால இதுல அவங்க ஒரு மிகப்பெரிய இன்ஹியூமன் வேலை செஞ்சிருக்காங்க, ஹியூமானிட்டி அகெயின்ஸ்டா வேலை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தூக்கு தண்டனை விதிச்சிருக்கு அந்த அரசாங்கம். பட் இந்த ஒரு கேஸ் ட்ரையல்ல ஷேக் ஹசீனா அவர்கள் கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு தகவல். எப்போ நடந்துச்சு, என்ன நடந்துச்சு பார்த்தே ஆகணும் மக்கள். ஏனென்றால் ஒரு கலவரத்தை மையமாக வச்சு ஒரு எதிர்கட்சி நினைச்சாங்கன்னா அந்த ஆளும் கட்சி பிரைம் மினிஸ்டருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறோம், பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஸோ பங்களாதேஷ் அரசாங்கம் 1971 ஒரு மிகப்பெரிய போர், அந்த போருக்கு பிறகு தனியாக அவங்க கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ 1971 போர்ல போரிட்ட பல பேர் இன்றைக்கு உயிரோட இல்லை. இப்போ அந்த குடும்பங்கள் எல்லாம் பங்களாதேஷ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பங்களை சேர்ந்தவர்கள் தான் இப்போ ஷேக் ஹசீனா அவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கிறாங்க. எப்படி நிச்சயம் பார்க்கணும். ஜூன் 2024, லேட் ஜூனுக்கு கொஞ்சம் 15க்கு மேலே சொல்லலாம். இந்த சமயத்துல 1971 போர்ல கலந்துக்கிட்டு உயிர் நீத்தவர்கள், போர்ல கலந்துக்கிட்டவங்க, இவங்க குடும்பத்தை சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அரசாங்க வேலையில, ஸோ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல அரசாங்க வேலையில இவங்களுக்கு ஒரு கோட்டா கேட்குறாங்க. இந்த கோட்டாவுக்காக போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டம் ஒன் டே டுடே நடக்கல மக்களே, ஒரு மாசம் நடக்குது. ஸோ 2024 ஜூனில் ஸ்டார்ட் ஆகுது, ஜூலை வரைக்கும் போயிட்டே இருக்கு. இப்போ இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அந்த மக்களுடைய கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி சிலை போராட்டமாக இருக்கட்டும், இந்த போராட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கம் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கன்னா, கூட்டம் அதிகமாக சேருது, மீடியா வெளிச்சம் அவங்க பட்டுக்கிட்டு இருக்கு, இதனால நம்ம அரசாங்கத்துக்கு மேலே கெட்ட பேர் வந்துச்சு, இதுக்கெல்லாம் பயப்படுறது கிடையாது மக்களே. ஏனால் ஒரு ஜனநாயக நாட்டில் போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் டெய்லியுமே. இது ஒரு பெரிய விஷயம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த போராட்டம் ஒரு மாச காலம் நடக்கும் பொழுது என்ன ஆகும்னால், அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி கவர்மெண்ட் அப்புறம் இதுல உள்ள ஊடுருவி என்னென்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதை பிளான் பண்ணக்கூடிய ஒரு சில ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், இவர்களை பார்த்து தான் ஒரு அரசாங்கம் பயப்படுன்றதானே தடுமாறும். எப்படி இந்த போராட்டத்தை கையாள போறோம், எப்படி அடக்க போறோம் அப்படிங்கிறதை அவர்கள் முன்னெடுப்பார்கள். இதுல ரெண்டு ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் வந்துகிட்டே இருக்கு. இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கப்பட்டிருக்கு, 6 போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இப்போ வேற வழியே இல்லை. எரிச்சது யாரு? இப்போ ஒரு நியாயமான ஒரு நேர்மையான முறையில் போராடுறவங்க எதற்காக ஒரு ஸ்டேஷனை போய் எரிக்கணும்? தேவை என்ன இருக்கு? இப்போ உள்ள பூந்த குரூப் யாரு? எதுக்கு இப்படி எரிச்சாங்க? 6 போலீஸ் ஆஃபீஸர் வாழ்க்கை என்ன ஆகுறது? அவங்க குடும்பம் என்ன நடுத்தர நிற்காதா? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு மண்ணில் ஓடிட்டே தான் இருக்கும். இதற்கு பிறகு கரெக்டாக ஜூலை டு ஆகஸ்ட் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, ஜூலை டு ஆகஸ்ட் நெருக்க சமயத்தில், ஜூலை லாஸ்ட்னு சொல்லலாம், இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பங்களாதேஷ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோ எல்லா இடங்கள்லையுமே நீங்க யூ ஹேவ் ஷூட் அட் சைட். போராட்டம் நடத்துறாங்களா, சுற்றுங்க. யூஸ் லீத்தல் வெப்பன்ஸ், பயங்கர ஆயுதங்களை பயன்படுத்தி அவர்களை தாக்குங்கள் அப்படின்னு ஷேக் ஹசீனா அவர்கள் வாய்மொழி உத்தரவாக ஒரு ஃபோன் கான்வர்சேஷன்ஸ்ல கொடுத்த உத்தரவு இங்க என்ன ஆகுதுன்னா, போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருது. இப்போ இவங்களோட நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஆங்கிள் இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எப்படி கட்டுப்படுத்தணும்? டக்குன்னு ஆர்டர் போட்டுற முடியுமா? தேர் இஸ் சம்திங் கால்ட் ஈகோ அப்படின்னு ஒன்று இருக்கும்.
அதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குனால் நாங்கள் கூடி பேசி முடிவெடுக்கிறோம், வெயிட் பண்ணுங்க, போராட்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த ஃபர்ஸ்ட் அந்த போராட்டத்தை வந்து கலைப்பாங்க. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா நடக்கும் மக்களே, ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கலெக்டர் ஸ்பாட்டுக்கு வருவார், எஸ்பி ஸ்பாட்டுக்கு வருவார், 2 பேரும் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பேச்சுவார்த்தையும் உடன்படலைன்னா அந்த சம்பந்தப்பட்ட துறை மந்திரி வருவாங்க, மந்திரி வந்து பேசுவாங்க. இப்போ என்னதான் நடத்தினாலும் இது ஒரு அபத்தமான ஒரு கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேற்றினா அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன மாதிரி நஷ்டங்கள் வரும், என்ன மாதிரியான ஒரு தப்புகள் நடக்கும் அப்படின்றதே சப்போஸ் அவங்க உணராங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்? மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எந்த கோரிக்கையை முன் வச்சாலும் அந்த கோரிக்கையை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும், கவர்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும் அப்படின்னு ஒரு மக்கள்ல ஒரு கூட்டத்தை வழி நடத்துது அப்படின்னா அதற்கு ஆளும் அரசாங்கம் தலையாட்டிக்கிட்டு அதை அப்படியே செய்யணும் எதிர்பார்க்கறது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ 6 போலீஸ் ஆஃபீஸர் எரிக்கப்பட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷன் எரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு என்ன ஒரு நிர்பந்தம் இருக்குன்னா, இந்த போராட்டக்காரர்களை உடனே ஸ்டாப் பண்ணும். ஏன்னா நம்ம திரும்ப சொல்ற மக்களே, ஒரு போராட்டம் நடக்குதுனால் அந்த போராட்டத்திற்கு பின்னாடி நியாயமான கோரிக்கையோ அநியாயமான கோரிக்கையோ இதை பயன்படுத்தி எதிர்கட்சிகள் எப்படி இதை வன்முறையா மாத்தலாம் அப்படிங்கிறத எல்லா நாடுகளையும் செயல்படுத்துவார்கள். இப்ப இந்த 6 பேர் இறந்தது, போலீஸ் ஸ்டேஷன் எரிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் யார் செய்தார்கள் அப்படிங்கிறது வெளியே வரவே இல்லை, மீடியாவுக்கு வெளிச்சத்துக்கு வரவே இல்லை. இப்போ ஷீ இஸ் கிவிங் சோஷியல் ஆர்டர் கொடுக்குறாங்க, ஷூட் பண்ணுங்க, லீத்தல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து போராட்டக்காரரை வந்து ஒடுக்குங்க, அடக்குங்கன்றாங்க. ஸோ அடக்குனது விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுகின்றது, ஆனால் பிணங்கள் அதிகமாக விழுகிறது. கிட்டத்தட்ட 1400 பேர் இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது. இப்போ இது நடந்து முடியுது ஆகஸ்ட் 4, 2024 அன்னைக்கு ஷேக் ஹசீனா அவர்கள் தலைமறைவாகிறார்கள். அவங்களுடைய பொசிஷன் ரிசைன் பண்ணிட்டு தலைமறைவாயிடுறாங்க. இந்தியாவுக்கு வந்தார்கள் அப்படின்னு ஒரு தகவல், இந்தியா அதை அக்செப்ட் பண்ணலன்னு ஒரு தகவல், அக்செப்ட் பண்ணாங்கன்னு ஒரு தகவல், 2 தகவலாக இருக்கின்றது. அதற்கு பிறகு அங்கே ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. முகமது யூனஸ் அப்படிங்கிற ஒரு நோபல் பிரைஸ் வின்னர் தலைமையில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த விஷயம் மீடியாக்கள் பிரபலப்படுத்துறாங்க. 1400 பேரோட மாஸ் கில்லிங் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷனை எரிச்சு 6 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து எரிஞ்சு இறந்து போனதெல்லாம் வெளியே வரல. 1400 பேரை வந்து கொலை பண்ணது வெளியே ப்ராப்ளம் ஆகுது. கவுண்ட் இஸ் மோர் அப்படின்னு. ஒரு ஆளும் அரசாங்கம் இப்படியா கொல்லுவார்கள் மக்களை அப்படின்றது வெளியே வருது. வந்ததுக்கு பிறகு இன்ட்ரீம் கவர்மெண்ட், முகமது யூனஸ் தலைமையில் வந்து இன்ட்ரீம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஐநா சபையில இன்வைட் பண்ணி நீங்க வந்து உண்மை கண்டறியும் குழு ஒன்று வச்சு இங்க நீங்க விசாரிங்கன்றாங்க. அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் பொழுதும் பிளஸ் போலீஸோடைய கண்ட்ரோல் எல்லாம் எடுத்து பார்த்தும் பொழுது இவங்கள் கொடுத்த ஒரு வாய்மொழி உத்தரவான அந்த ஒரு ஆடியோ பதிவு வெளியாகுது, பப்ளிக் ஃபார்ம்ல போட்டுறாங்க. அடுத்தது இங்க சம்பந்தப்பட்டு இந்த மக்களை கொலை செய்த 60 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறது ட்ரிபியூனல்ல. அதுல A1 அக்யூஸ்டா ஷேக் ஹசீனா அவர்களை சேர்க்கிறார்கள். சேர்த்து சார்ஜ் ஷீட்லாம் போடப்படுகின்றது. கரெக்டா இந்த வருஷம் 2025 ஜூலைல ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது ட்ரிபியூனல்ல. பட் இந்த ட்ரையல் எதுலையுமே ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து கலந்து கொள்ளவில்லை, அவங்க தலைமறைவா இருக்காங்க. 3 மாசத்திற்குள் இந்த ட்ரையல் முடிந்து விடுகிறது. இன்றைக்கு 17 நவம்பர் 2025 அன்னைக்கு அவங்க தூக்கு தண்டனை விதிக்கிறார்கள். இதனை என்ன சொல்றாங்க ஷேக் ஹசீனா அவர்கள், இது முழுக்க ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடான ஒரு ட்ரிபியூனல், இதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் பங்களாதேஷ்ல பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவர்களுடைய ஆதரவாளர்கள் போராட்டம் பண்ணிருக்கிறாங்க, எப்படி மனதண்டனை கொடுக்கலாம் நீங்க அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. இன்னொரு ரூபத்துல பார்த்தீங்கன்னா இதை வேற ஆஸ்பெக்ட்ல பார்க்கலாமே, பொலிட்டிக்கலி ஷேக் ஹசீனாவுக்குமே உள்ள வர முடியாத அளவிற்கு அவருக்கு மரண தண்டனை விதிச்சு பங்களாதேஷோடைய ட்ரிபியூனல் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையில் இனிமேல் அவங்க அரசியலுக்கும் வர முடியாது, பங்களாதேஷ்குள்ளே வர முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க எதிர்கட்சியினர். ஸோ இது வந்து பொலிட்டிக்கலி இது வந்து நடந்திருக்கா நடக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி பாயிண்ட் மக்களே. ஆனால் நம்ம வந்து பிரைமரியா ஒரு 2 விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், 1971 வார்ல அந்த வார்ல கலந்துக்கிட்டு உயிர் நீத்தோர்கள், அந்த வார்ல கலந்துக்கிட்டு இன்னும் உயிரோட இருப்பவர்கள், அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு மாதம் ஒரு பென்ஷன் இல்லை வேற ஏதாவது ரூபத்தில் அவங்க சலுகைகள் அவர்கள் இருக்கும் வரை
கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கும் பொழுது அது வந்து அரசாங்கத்திற்கு ஒரு ஹெல்தியான கோரிக்கையாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. கோட்டா எதிர்பார்க்குறாங்க, ரிசர்வேஷன் எதிர்பார்க்குறாங்க. நம்ம எப்பவுமே திரும்ப சொல்ற மக்களே, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது எதற்கு கொடுக்கப்பட வேண்டும், ஏன் கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க, ரிசர்வேஷன் இருக்கு. அதாவது அம்பேத்கர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் மக்களுக்குமே எல்லா விதமான சமூக சூழ்நிலையும் ஒன்னா இல்லை, அதனால எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக 10 வருஷத்துக்கு போடப்பட்ட ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்றளவும் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரங்களாலையும் ரிசர்வேஷனை க்ளோஸ் பண்றதுக்கும் கேன்சல் பண்றதுக்கும் இல்லை கிரீமி லேயரை கொண்டு வர்றதுக்கும் தைரியம் கிடையாது. ஏன்னா அது கொண்டு வந்தா கட்சி அவங்க ஓட்டு விடாது, அவங்க பவர் தான் முக்கியம். இதனால எத்தனை பேர் இப்போ பிறப்பால் அனைவரும் சமம் சொல்றாங்க. இப்போ ஒரு பிராமின்ஸ் கம்யூனிட்டியில ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பிராமின் கம்யூனிட்டியில பிறந்து அவர் தப்பா? கண்டிப்பா கிடையாது. இது இயற்கையுடைய ஒரு படைப்பு. அங்க பிறந்தனாலேயே அவர் அதிகமான மார்க் எடுத்திருந்தாலும் ரிசர்வேஷன்ல அவருக்கு வாய்ப்பு நிராகரிக்கப்படுகின்றது. அப்படின்னால் அப்போ ஒரு எந்திரம், அரசு எந்திரம் அப்படிங்கிறது எல்லா கம்யூனிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்க வச்சால், இப்போ சில பேர் டேலண்ட் அதிகமாக இருப்பாங்க, சில பேர் டேலண்ட் கம்மியாக இருப்பாங்க, எல்லாருமே அந்த வேலையை சரிசமமாக செய்யும் பொழுது அந்த அரசு எந்திரம் வேகமாக செயல்படுமா ஸ்லோவாக செயல்படுமா? இன்னொரு விஷயம், கொடுமையான விஷயம் பாருங்களேன், என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கு எடுத்துக்கிட்டு வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அடுத்தது ப்ரொமோஷனும் ரிசர்வேஷன் அடிப்படையில் போடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட் காரி துப்பி அது டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. வேலை கொடுக்கலாம், ப்ரொமோஷன்லாம் வித் ரெஸ்பெக்ட் டு தேர் கேப்பபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியல் மட்டும்தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இன்றளவும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இது மாற்று கருத்தை கிடையாது. இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கலாம், 1971 வார்ல உயிர் நீத்தோர்கள் இல்லை உயிர் வாழுபவர்கள் இவங்க குடும்பத்துக்கு ஏதாவது நிதி இந்த மாசம் பென்ஷன் மாதிரி வரணும், அந்த குடும்பத்துக்கே ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுன்றது நியாயம். அந்த குடும்பத்துல ஒருத்தவருக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சால் இதனை எப்படி நியாயமாக கருத முடியும்? ஏன்னா அந்த குடும்பத்துல இந்த தாத்தா பாட்டிக்கு நீ பிறக்கிற, இந்த அப்பா அம்மாக்கு நீ பிறக்கிற அப்படிங்கிறது உன்னுடைய ஒரு தனிப்பட்ட திறமையே கிடையாதுல்ல, அது இயற்கையா பிறந்துட்ட. அந்த குடும்பத்தை பிறந்ததுனாலேயே உனக்கு கோட்டா கொடுத்து உனக்கு கவர்மெண்ட் ஜாப் தரணும் அப்படிங்கிறது எப்படி நியாயமான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும்? இப்ப இந்த கோரிக்கையை ஷேக் ஹசீனா அவர்கள் ஏற்காதது அப்படிங்கிறது ஒரு நடுநிலையா பார்க்கும் பொழுது நியாயம் தானே, ஏன் ஏற்கணும் இந்த கோரிக்கை அப்படின்னு தோணுது. இப்போ இந்த கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு தொடர்ந்து போராட்டம் பண்றது அப்படின்னும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து எரிச்சு 6 போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் எப்படி ஒரு ஆளும் அரசாங்கம் ஏற்றுக்கும் இந்த விஷயத்தை? ஏத்துக்க முடியுமா? அகைன் ஈகோ டச்சிங் பாயிண்ட். ஸோ இதற்காக மாஸ் கில்லிங் தான் ஒரே வழி அப்படின்னா தெரியல. கண்ணீர் புகை போட்டிருக்கலாம், கூட்டத்தை கலைக்க வேற கையாண்டிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஈகோ ஒன்று இருக்கும். எங்களுடைய சக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்னையா தப்புன்னா உனக்கு, எதுக்கு அவனை 6 பேர் எரிச்சு நீ கொன்ன, இப்போ நாங்களாம் என்ன பார்த்தா எப்படி தெரியுங்களா பார்த்தா அப்படிங்கிறது எல்லா மனிதருக்கும் ஒரு ஈகோ இருக்கும். இப்போ போலீஸ் ஆஃபீஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு ஈகோ இருக்கும். இப்போ அந்த ஈகோவில் அந்த ஆளும் கட்சி பிரைம் மினிஸ்டர் கிட்ட மேம் இந்த கூட்டத்தெல்லாம் அப்படி கலைக்கவே முடியாது, they are becoming stronger every day with the help of opposite party, இதை கலைக்க வேற விஷயம் கையாளணும், வன்முறைக்கு வன்முறை தான் ஒரே தீர்வா இருக்க முடியும்னு சொல்லி சப்போஸ் சர்ச் பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த செஷன் அப்படிங்கிறதை இந்த பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்காம இருந்திருக்க முடியுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இதற்கு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் ட்ரிபியூனல் வந்து தூக்குதண்டனை வச்சிருக்கிறாங்கன்றது ஷேக் ஹசீனா அவங்களுடைய ஒரு கோரிக்கை, ஒரு அறிக்கையாக இருக்கின்றது. இப்போ எதிர்த்து என்ன பண்ண போறாங்க? எதுவும் பண்ண முடியாது, எதுவும் பண்ணவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னால் இவர்கள் பங்களாதேஷ்ல இல்லை. ஸோ மீண்டும் பங்களாதேஷ்க்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க தூக்கில் போட்டுருவாங்க அப்படிங்கிற செக் பாயிண்ட்டை வச்சு அவர்களை வெளியே துரத்தி விட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடிகின்றது. இப்போ இவங்களை எங்கிருந்தோ வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து பிடிச்சி இழுத்துட்டு வந்து தூக்கில் போட முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் அதை அவங்க எதுவும் பார்க்கல நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு.
இனிமேல் பங்களாதேஷுக்கு ஹசீனாக்கள் வந்தாங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சாராம்சமாக புரிந்து கொள்ள முடிகின்றது மக்களே. ஷேக் ஹசீனா அவர்களுக்கு வயது 75 நினைக்கிறேன். ஸோ அவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க நமக்கு தெரியாது. பட் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கையா? கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.